பேருந்துகள் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். எப்படி தனியார் ஒப்பந்த பேருந்துகள் இயக்கப்பட்டதோ அதே போல அந்த தனியார் ஒப்பந்த பேருந்துகளும் இயக்கப்பட்டு பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊர் சென்று செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல இந்த சிறப்பு பேருந்துகளுக்கு தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்ததால் மாநிலத்தின் மற்ற பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகளை சிறப்பு பேருந்துகளாக இங்கே இயக்க வேண்டிய தேவையில்லாமல் அவை வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் எந்த இடையூறும் இன்றி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பொங்கல் முடிந்த பிறகு சொந்த ஊரிலிருந்து சென்னை வருவதற்கோ அல்லது மற்ற மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு செல்வதற்கோ 21,000 சிறப்பு பேருந்துகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அவையும் சிறப்பான முறையில் இயக்கப்படும். பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பொங்கல் திருநாட்களை மிக சிறப்பான முறையில் கொண்டாடலாம். அதாவது கடந்த காலம் மாதிரி பெரிய அளவில் குற்றச்சாட்டு இல்லை. ஆனால் ஓரிரு புகார்கள் எனக்கு வந்து அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டணத்தை குறைத்து வழக்கமான கட்டணத்தில் இயக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. மற்ற வார நாட்களில் பயணிகள் இல்லாமல் அவர்கள் குறைந்த கட்டணத்தில் ஓட்டியிருக்கிறார்கள். அவருடைய வெப்சைட்டில் போட்ட கட்டணத்தை விட குறைந்த கட்டணத்தை ஓட்டியிருக்கிறார்கள். சிலர் அதை ஒப்பிட்டு இப்பொழுது அந்த கட்டணம் இல்லை என்று புகார் சொல்கிறார்கள். அவர்களுடைய வெப்சைட்டிலே போடப்பட்டிருக்கின்ற கட்டணத்தில் விட அதிகமாக இருந்தால் அந்த புகார்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது இல்லாமல் இந்த விழா காலங்களுக்காக ஆய்வு செய்வதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் தமிழ்நாடு முழுவதும் அந்த பகுதியில் இருக்கின்ற ஆர்டிஓக்கள் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் ஆய்வு செய்யும். எந்த பேருந்து கட்டணம் கூடுதலாக வசூலிக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது நீட் தேர்வு என்பது ஏதோ இன்னைக்கு புதுசாக வந்ததில் அது ஒரு நீண்ட மிகப்பெரிய போராட்டம். தமிழ்நாடு மக்கள் முழுவதற்கும் தெரியும். நீட் தேர்வு வந்த போதே அதை முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். தலைவர் கலைஞருக்கு பிறகு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு வந்த ஓபிஎஸ் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தான் அந்த நீட் நடைமுறைக்கு வந்தது. அதை எதிர்த்து எங்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா என்ற மாணவி தன்னுடைய இன்னுயிரை ஈந்து அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்த பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீட்டினுடைய கொடூரம் குறித்து தெரிய ஆரம்பித்தது. எனவே அதிலிருந்து இந்த நீட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள் இப்பொழுதும் எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவர் வரை கொடுத்திருக்கின்றார். இது ஒன்றிய அரசை எதிர்த்து நடக்கின்ற போராட்டம். ஒன்றிய அரசை பொறுத்தவரை கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் படித்து விடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டத்தில் மாநில அரசில் இதை நேரடியாக இதை நீக்க முடியாது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் என்பது. எனவே இது சட்டம் புரிந்தால்தான், நாட்டு நடைமுறை புரிந்தால்தான், அரசு நடைமுறை புரிந்தால்தான் பேச முடியும். இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்சு டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு